ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே வந்து சாப்பாடு வரல நடந்துட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப என்ன பண்ண போறாங்க, எங்க பாப்பாவும் தம்பியும் வந்து விருந்துக்கு வந்துக்கிறாங்க. யார் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா எங்க வாரத்தி வீட்டுக்கு. எங்க வீட்டுக்கு வர எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துக்கிறாங்க, பெருமா வீட்டுக்கு. எனக்கு சாப்பாடு சேர்த்து விருந்து வந்துட்டாங்க. சாப்பிடுறீங்களா எல்லாத்தையும்? பார்த்தாலே தெரியுது. காலிருந்து எல்லாமே பெரியமா சமையல் தான். ஆமா, ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்றவங்களா இவங்கலாம்? ஹெல்ப் பண்ணிட்டு ஏமாத்துறீங்க. ஆமா, நான் ஒன்றே செய்வேன், 10 ஊர் விடும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன நான் வந்து பெரியம்மா ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து அது என்னது, சிக்கன் பகோடா. ஃபர்ஸ்ட் சிக்கன் பகோடா தான் ஆரம்பிங்க. முட்டை, சிக்கன் பிரியாணி, ஒயிட் ரைஸ், ரசம், பக்கத்துல தண்ணி, பக்கத்துல ஆனியன், இது இலை. சரியா? சாப்பிடுங்க. சரி, சாப்பிடு. சரி, நீங்க 2 பேரும் ஊட்டிங்க இல்லடா. நீங்க 2 பேரும் ஊட்டிங்களா? எல்லாத்தையும் கலந்து கேட்டீங்க. வாயே பத்த கூடாது. முழு முட்டையா வைப்போம், முழு பீஸ். சரி, சாரனே ஊட்டி விட்டுச்சலாம். நீ ஊட்டி விடுறது கிடையாது. ரெடி பண்றேன். எம்மா நேரமா ரெடி பண்றேன். நீங்க பாக்காதப்ப 10 ரெடி பண்ணுவாரு. ஆமா, எலும்பு இல்லாம பீஸ் எடுக்கல. எடுங்க. ஐயோ, சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சங்கீதாக்கா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கும்பலா போறோம். சங்கீதாக்கா வீட்டுக்கு தானே போறீங்க? சொன்னலையா காலையில? நாங்க சொன்னோம் இல்லையா, பிக்கப் பண்ணிட்டு போனா வந்து பிக்கப் பண்ணி போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், விருந்துக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லாம எனக்கு சேர்த்துதான். அதனால எல்லாரும் வந்து கும்பலா கிளம்பி போறோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டாங்கன்னா நடக்க சொல்லிட்டு பாக்கலாம். போலாமா? வாங்க போலாம். வந்த உடனே வந்து என்கிட்ட யாருக்கும் வந்து வரவே இல்லை. ரொம்ப வந்து எப்படி அம்மா நவரவே இல்லை. ஆனா இப்ப என்கிட்ட சிரிச்சுதான் அம்மா பாப்பாங்கல்ல, பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பழகிடுல, ரொம்ப நேரம் இருப்பாங்கல்ல. ரொம்ப நேரம் இருக்கிறதுனால பயந்தாங்க. அப்புறம் பார்க்க பழகிட்டாங்க. பார்த்தா வந்து சரி பேசிட்டு பேசி முடிச்சுட்டு போலாம். திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. சடமெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. நாங்களும் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். அப்படியே வாய் வச்சு வாழ்றது. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். வாய்ப்புல ராஜா ஜாக்கிதா காலில் தான் விழணும். அப்படியே வாங்கிக்கலாம். ஓகே. எங்களால முடிஞ்சது நாங்க எங்களுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்கோம். ஓகே, ஹாய் சேம் பிக்சர் இருக்கு. ஒரே கலர் லைட்டா எங்க முடியும் தட்டோடா பத்தியா சங்கீதா தட்டை வாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா வந்து சித்தி வீட்டுக்கு வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே வந்து அவங்களோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் அவங்க என்ன வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே வந்து சாப்பாடு வரல நடந்துட்டு இருக்கு.
இது எத்தனாவது கோட்டிங்க? 2வது கோட்டிங். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 3வது கோட்டிங். நைட்டு சாப்பிட வேண்டிய சாப்பிட முன்கூட்டியே சாப்பிட்றாங்க. அட சாப்பிடுங்க. உங்களுக்கு அத்தை எவ்வளவு பாசமா பரிமாறுறாங்க. வேணான்றீங்க வேற. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா வந்து விருந்து எல்லாமே வந்து ஃபுல்லாவே வந்து முடிஞ்சிடுச்சு. புது பொண்ணுன்ற இது ஃபுல்லாவே சனையாக போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ ஜாலியா போய் நேற்று ஊர்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாக்கா வீட்டுக்கு போய் வந்தோம். அப்புறம் வந்து பாட்டி வீட்டுக்கு சித்தப்பா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்குலாம் போய் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஃபர்ஸ்ட் வந்து வந்து பிரமிட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் விருந்து வச்சாங்க. ஃபர்ஸ்ட் பிரமிட்ல என்ன விருந்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரமிட்ல வந்து என்ன விருந்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் 65, முட்டை, அப்புறம் வந்து ரசம், சாதம் சொல்லிட்டு பிரமிட்லையும் தடவெல்லாம் வந்து செஞ்சு அசத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சங்கீதாக்கா வீட்டுக்கு வந்து விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சரண்யா மாமா மட்டும் வந்து கூப்பிடாம என்னையும் சேர்த்து வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சரி ஜெயாவுக்கும் லீவ் தானே, சரி ஜெயா நீயும் வா சொல்லி என்னையும் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நானும் வந்து போயிருந்தேன். சங்கீதாக்கா வீட்டில் என்னென்ன ஸ்பெஷலாக வந்து செஞ்சு வச்சுதான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. என்னென்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம் மீன் வறுவல், நண்டு வறுவல், அப்புறம் வந்து எறா தொக்கு, அதுக்கப்புறம் வந்து மட்டன் செக்ஷனில் வந்து என்னென்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, அப்புறம் வந்து மட்டன் சுக்கா வந்து செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 செஞ்சுருந்தாங்க. முட்டை அவிச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சாதம், அப்புறம் ரசம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அங்கேயும் தடபடலாம் வந்து விருந்து வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சித்தி வீட்லேயும் வந்து வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம். அதனால வந்து சித்தி வீட்லேயும் வந்து மட்டன் குழம்பு, அப்புறம் வந்து மீன் குழம்பு வந்து ரம்யா வச்சுருந்தேன். என்கிட்ட கேட்டே இருந்தா நல்லா இருக்குதா எல்லாம் போய் சொல்லுவாங்க, நீ சொல்லு சொல்லிட்டு. உண்மையாலுமே ரம்யா வச்சிருந்த மீன் குழம்பு வந்து உண்மையாலுமே வந்து சூப்பராகவே இருந்தது. அவகிட்ட நான் வந்து நேரில் சொல்ல நல்லாவே இல்லை சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ சொல்கிறேன், ரம்யா வச்சிருந்த மீன் குழம்பு நல்லாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து விருந்துக்கு வந்து மொத்தம் 2-3 இடத்துக்கு வந்து விருந்துக்கு போய் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரண்யா வந்து இந்த மாதிரி விருந்துக்கு இங்கெல்லாம் கூப்பிட்றாங்க சொல்லிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விருந்துக்கு கூப்பிட்றாங்க, நீ என் கூட வா சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பெரியம்மா வீட்டுக்கு விருந்து வந்தது கூட நான் வந்து இங்கே பெரியம்மா வீட்டு தானே கிட்டேன்றதுனால நாங்கள் எல்லாருமே வந்து கும்பலாக வந்து ஃபேமிலி ஃபுல்லாகவே போயிருந்தோம். சங்கீதாக்கா வீட்டுக்குலாம் வந்து தூரமாக இருக்குது இல்லையா, வழி காட்டுறதுக்காக எனக்கு கூட்டு போனா ஃப்ரெண்ட்ஸ். அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? வழி காட்டுன்னு சொல்லிட்டு இல்லாத பாதியில 1.5 மணி நேரத்துக்கு போற ஒரு ஊருக்கு வந்து 2 மணி நேரம் நீங்க சுத்தி வண்டியில, அது கூட பஸ்ல என்ன 1.5 மணி நேரம், அதே வண்டியில போனா 1 மணி நேரத்துல அங்க போய் சேர்ந்துடலாம். ஆனா நீங்க 2 மணி நேரம் சுத்தின்னு போய்க்கிறீங்க. ஆமா அவங்க நான் இதுவே நான் ஃபர்ஸ்டே சொல்லிருந்தேன், கூகுள் மேப்லாம் பாக்காதீங்க, நான் சொல்றத வந்து நம்புங்க அப்படின்னு சொல்லி நான் கூகுள் மேப் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். உடனே நம்பி வந்து சுத்து அவங்க கூகுள் மேப்பே ஆப் கரெக்டா போயிருந்தா கரெக்டான டைம் போயிட்டு இருப்பாங்க அவங்க. அது மாதிரி அப்பா வந்து எந்தெந்த சந்துலாம் போய் திருப்பி வந்தாரு, அந்தந்த சந்துல அவங்ககிட்ட போய் திருப்பி எடுத்துன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ். செம்ம காமெடியா ஃபன்னா இருந்தது. நேற்று ஒரு டே எப்படிதான் போச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு உண்மையாலுமே வந்து தெரியல. நாங்க போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஜாலியா நேற்று பூரா 3 பேரா போய் என்ஜாய் பண்ணிட்டு, அவங்கதான் விருந்துக்குன்னு சொல்லி கூட அவங்க 2 பேர் தான் போய் என்ஜாய் பண்ணோம். நீயும் கூட சேர்ந்து போய் அவங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு விட்டேன். நான் சொன்னேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அப்புறம் வந்து பழஞ்சூஸ் சாப்பிட்டேன்னு சொன்னேன், எல்லாமே சொன்னேன், ஜாலியா இருந்தது. எனக்கு வந்து போய் வந்தோடனே என்ன ஜெயஸ்ரீ உனக்கு சொன்னாங்க, ஆயெல்லாம் சொல்லி கேட்டது. அம்மா ஆயா என்ன சொன்னாங்க, அக்கா என்ன சொன்னாங்க, பெரியம்மா என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் வந்து அம்மா வந்து கேட்டு எல்லாம் ஜாலியா தான் ஜாலியா சேர்ந்து நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணமா சொன்னோம். எனக்கு அதுவே சந்தோஷமா இருந்தது. சரண்யா வந்து நான் வரல, நீ தனியா போ, அவ்வளவு தூரம் எங்க புது பொண்ணு புது மாப்பிள்ள உங்களதான் கூப்பிட்டுருக்காங்க, நீங்க போங்க சொன்னதான். இல்ல சங்கீதாங்க உடனே தான் கூட்டுது, வா வா வான்னு சொல்லி கூட்டு போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சட்டப்படி வந்து போகணும். சங்கீதாங்க கூட்டனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் போய் வந்தேன். நான் பள்ளிக்கூடம் போதெல்லாம் எங்கேயும் போல, அதனால ஜாலியா நீ வாங்கம்மா கூட சொல்லி வந்து டைம் பாஸ்க்கு வந்து ஆள் இல்ல. வண்டியில பார்த்து வந்து ஃபுல்லாவே வந்து பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. ஒரு வாட்டி வந்து சரண்யா பாட்டு பண்ணிருந்தா, பின்னாடி நான் பாட்டு பண்ணிருந்தேன், முன்னாடி அவரு மாமா பாட்டு பண்ணிருந்தாரு. ஃபுல்லாவே வந்து வண்டியில வந்து ஜாலியா தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போயிட்டு இருந்தோமே. 1 மணி நேரம் டிராவல் வந்து நான் வந்து 2 மணி நேரம் டிராவல் ஆகி நல்லா சுத்திங்க அந்த ஃப்ரெண்ட்ஸா நாங்க வந்து ஜாலியா போயிட்டு நேற்று வந்து விருந்துல வந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இங்கேயும் வந்து விருந்துக்கு வந்து என்ஜாய் பண்ணோம். சரண்யா வந்து கல்யாணம் பண்ணி போய் வந்து சண்டே நம்ம வீட்டுக்கு வருவான். ஆனா இப்போ வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் வந்து இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. வந்து சரண்யா என் கூட இருந்தா, ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் அவ கூட இருந்தேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து ரொம்ப ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த விருந்தை வந்து சரண்யா கூட சேர்ந்து நானும் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து பொண்ணு சரண்யா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ண. இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.